Hello friends, welcome back to Vocabulary Week Day 3. இந்த வீடியோவில் 25 இங்கிலீஷ் நவுன்ஸ் கற்றுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவோம். துன்பத்திலும் துணிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு துன்பம் வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்கிற மனப்பான்மை அல்லது மன வலிமை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை மன உறுதியுடன் சந்தித்திருக்கிறேன் அப்படின்றத ஐ ஹவ் ஃபேஸ்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப் வித் ஃபார்ட்டிடியூட். ஐ ஹவ் ஃபேஸ்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப் வித் ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். கற்பு அப்படின்னு சொல்லுவோம். கற்பு அப்படின்னா சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு, அவர் கற்பு உள்ளவர் அப்படின்றத he is a man of chastity அப்படின்னு சொல்லலாம். கற்பு அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமே உரித்தான பண்பு இல்லை, அது ஆண்களுக்கும் உரித்தானது தான். ஸோ இது ஒரு பொதுப்படையான பண்பு. அவள் கற்பு உள்ளவள் அப்படின்றத she is a woman of chastity அப்படின்னு சொல்லலாம். அவமதிப்பு அப்படின்னா contempt அப்படின்னா no respect அப்படின்னு அர்த்தம். அவள் என்னை அவமதிப்புடன் பார்த்தாள் அப்படின்றத she stared at me with contempt அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்றத he was jailed for the contempt of court அப்படின்னு சொல்லலாம். தப்பான பாகுபாட்டு எண்ணங்கள், குறிப்பாக இனம், சமயம் அல்லது பால் வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு அறிவுக்கு பொருந்தாத ஒருவரை அல்லது ஒன்றை விரும்பாத உணர்வு அல்லது நம்பாத உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஊர்க்காரங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி வச்சுருப்போம். அல்லது இந்த ஜாதிக்காரங்களாம் இப்படி தான், இந்த மதக்காரங்களாம் இப்படி தான், ஆண்கள்லாம் இப்படி தான், பெண்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தப்பான பாகுபாட்டு எண்ணங்கள் இருக்கும். அதை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ரெஜடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெள்ளையாக இருப்போம், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றது ஒரு ப்ரெஜடிஸ். இந்த ஜாதியை சார்ந்தவங்கலாம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ப்ரெஜடிஸ். சினிமாவில் ரவுடிகளை கருப்பாக காட்டுவதும் கருப்பு நிறத்தில் உள்ளவர்களுக்கு எதிரான ஒரு ப்ரெஜடிஸ் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, சிலருக்கு இனப்பாகுபாடு உண்டு அப்படின்றத some people have racial prejudice அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு மதபேதம் இருக்குது அப்படின்றத some people have religious prejudice அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தப்பான பாகுபாட்டு எண்ணங்கள் உண்மையை பார்க்க விடாமல் உங்களை குருடாக்கிவிடும் அப்படின்றத your prejudices will blind you to the facts அப்படின்னு சொல்லலாம். அறம் அப்படின்னா virtue. அறம் சார்ந்த வாழ்க்கை வாழுங்கள் அப்படின்றத live a life of virtue அப்படின்னு சொல்லலாம். விசுவாசம் அப்படின்னா லாயல்ட்டி. எடுத்துக்காட்டுக்கு, நாட்டுக்கு அவர் காட்டிய விசுவாசம் குறிப்பிடத்தக்கது அப்படின்றத his loyalty to his country is remarkable அப்படின்னு சொல்லலாம். அருள் அப்படின்னா கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். கடவுள் அருளால் மரணத்திலிருந்து தப்பித்தேன் அப்படின்றத I escaped death by the grace of God அப்படின்னு சொல்லலாம். லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் லட்சியம் என்ன அப்படின்றத வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்கலாம். சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டும் என்பதே எனது லட்சியம் அப்படின்றத மை ஆம்பிஷன் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதிர்மறையான விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு நல்லது எதுவும் நடக்காது என்று நம்புகிற நிலை.
அதை நம்ம இங்கிலீஷில் பெசிமிசம் அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் பொருளாதாரம் குறித்து அவநம்பிக்கை நிலவுகிறது அப்படின்றத there is pessimism about the nation's economy. There is pessimism about the nation's economy அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாடற்ற இன்ப நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிடித்த ஒன்றை அளவுக்கு அதிகமாக பெற, அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்காக மற்றவர்களையோ அல்லது நம்மையோ அனுமதிக்கும் சந்தர்ப்பம், மனம் போன போக்கில் போதல், இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவதில் அதிக ஈடுபாடு கொண்டதால் அவன் குண்டாகி விட்டான் அப்படின்றத he has become fat because of indulgence in fast food. He has become fat because of indulgence in fast food அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, இப்போ எனக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா நான் சாக்லேட் அதிகமாக சாப்பிட என்னையே நான் அனுமதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு பாட்டு கேட்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாள் ஃபுல்லாக பாட்டு கேட்குறதுக்கு என்னையே நான் அனுமதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிடித்த ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக செய்வதற்கு நம்மையே அனுமதித்தல் அப்படின்னு அர்த்தம். தாராள மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஜெனராசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு அவர் தாராள மனப்பான்மையுடன் எனக்கு உதவினார் அப்படின்றத he helped me with generosity அப்படின்னு சொல்லலாம். திறன் அப்படின்னு சொல்லுவோம். திறன் அப்படின்னா அபிலிட்டி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தெளிவாக கற்பிக்கும் திறமை அவளுக்கு உண்டு அப்படின்றத she has the ability to teach clearly அப்படின்னு சொல்லலாம். அறியாமை அப்படின்னா ignorance. எடுத்துக்காட்டுக்கு இந்த நோயை பற்றிய எனது அறியாமையை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றத I admit my ignorance about this disease அப்படின்னு சொல்லலாம். துணிச்சல் அப்படின்னா courage. எடுத்துக்காட்டுக்கு அவர் அதை துணிச்சலுடன் செய்தார் அப்படின்றத he did it with courage அப்படின்னு சொல்லலாம். ஒத்துழைப்பு அப்படின்னா கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படின்றத தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இரக்கம் அப்படின்னா கம்பேஷன். எடுத்துக்காட்டுக்கு அவர் இரக்கமே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்றத is a man with no compassion அப்படின்னு சொல்லலாம். கனிவு அப்படின்னா கைண்ட்னஸ். எடுத்துக்காட்டுக்கு மக்களை அன்புடனும் கனிவுடனும் நடத்துங்கள் அப்படின்றத ட்ரீட் பீப்புள் வித் லவ் அண்ட் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கவனம் கான்சன்ட்ரேஷன். கவனத்தை சிதற விடாதே அப்படின்றத டோன்ட் லூஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நட்பு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். எடுத்துக்காட்டுக்கு உங்கள் நட்பை பெற்றதில் எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் I am privileged to have your friendship அப்படின்னு சொல்லலாம். கற்பனை அப்படின்னா இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத இட்ஸ் பியாண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பெருமை அல்லது பெருமிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்கள் வேலையை செய்வதில் பெருமை கொள்ளுங்கள் அப்படின்றத டேக் ப்ரைட் இன் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். முட்டாள்தனம் அப்படின்னா ஸ்டூபிடிட்டி. எடுத்துக்காட்டுக்கு உங்கள் முட்டாள்தனத்திற்கு எல்லையே இல்லை அப்படின்றத your stupidity has no boundaries அப்படின்னு சொல்லலாம். முரட்டுத்தனம் அப்படின்னா ரூட்னஸ். எடுத்துக்காட்டுக்கு முரட்டுத்தனத்தை என்னால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்றத I can never tolerate rudeness.
ஐ கேன் நெவர் டாலரேட் ரூட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். த லாஸ்ட் பட் ஒன், வெறுப்பு. வெறுப்பு அப்படின்றத இங்கிலீஷில் ஹெய்ட்ரெட், ஹெய்ட்ரெட் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு, அவள் என்னை ரொம்ப வெறுப்போடு பார்த்தாள் அப்படின்றத she looked at me with intense hatred. she looked at me with intense hatred அப்படின்னு சொல்லலாம். the last one, நம்பிக்கை. நம்பிக்கை அதாவது ஒருவரிடம் அல்லது ஒன்றிடம் வைத்துள்ள ஆழ்ந்த நம்பிக்கை. அதை இங்கிலீஷில் கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அப்படின்றத ஐ ஹாவ் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, ஐ ஹாவ் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட 3 நியூ வெக்காபுலரி என்னன்றதை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.